ஹாய் கைஸ், நீங்கள் கூகுள் மேப்பில் ரேங்க் ஆகிறது லக்குன்னு நினச்சிங்கன்னா அது கம்ப்ளீட்லி ராங். கூகுள் ஆக்சுவலி டிசைட் பண்ணுது யார் டாப்பில் வரணும்னு. அண்ட் இந்த வீடியோவில் கூகுள் மேப் ரேங்கிங்க்கு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் எல்லாம் சிம்பிளாக பார்ப்போம். நீங்கள் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் கண்டென்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களோட கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எக்ஸாம்பிள், பெஸ்ட் சலூன் நியர் மீ, டென்டல் கிளினிக் இன் கோயம்புத்தூர், ஏசி சர்வீஸ் நியர் மீன்னு உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் வருதா இல்லை உங்கள் காம்படிட்டர் வராங்களா? இன்னைக்கு லோக்கல் பிஸ்னஸ்க்கு கூகுள் மேப் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. டாப் 3ல வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ், என்கொயரிஸ் அண்ட் வாக்கின் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் கூகுள் எப்படி பிஸ்னஸை ரேங்க் பண்ணுது, என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் எப்படி லோக்கல் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, கூகுள் மேப் ஏன் இம்பார்ட்டன்ட்? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா லோக்கல் சர்வீஸும் கூகுளில் தான் சர்ச் பண்ணுறாங்க. அண்ட் கூகுள் மேப்னால ஃப்ரீ லோக்கல் லீட்ஸ் கிடைக்கும், டைரெக்டாக கால் வரும், ஷாப் விசிட் இன்க்ரீஸ் ஆகும், ரிவ்யூஸ்னால ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் மேப்பில் டாப்பில் இருந்தால் பிஸ்னஸஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். உங்களுக்கு தெரியுமா கூகுள் எப்படி டிசைட் பண்ணுது யார் டாப்பில் காட்டணும்னு? கூகுள் மெயின்லி 3 திங்ஸ் தான் செக் பண்ணும். ரிலவன்ஸ், இந்த பிஸ்னஸ் சர்ச்சுக்கு மேட்ச் ஆகுதா? ட்ரஸ்ட், இந்த பிஸ்னஸ் ட்ரஸ்ட் ஓத்தியா? ஆக்டிவிட்டி, இந்த ப்ரொஃபைல் ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணுறாங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் இன்ஆக்டிவ் பிஸ்னஸை டாப்பில் புஷ் பண்ணாது. அண்ட் நல்ல ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு லீவ் பண்ணுனா ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகாது. ஸ்டெப் 1, ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன். மோஸ்ட் பிஸ்னஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நேம் ஆட் பண்ணுவாங்க, நம்பர் ஆட் பண்ணுவாங்க, அதோட டன். பட் அது மட்டும் நமக்கு போதாது. கரெக்டான பிஸ்னஸ் நேம் கொடுக்கணும், ப்ராப்பர் பிரைமரி கேட்டகரி, சப் கேட்டகரிஸ், ஃபோன் நம்பர், டைமிங், வெப்சைட்டோட லிங்க்கு, சர்வீஸ், பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுக்கணும். எஸ்பெஷலி பிரைமரி கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கூகுளுக்கு அதுதான் சிக்னல் மாதிரி. இந்த பிஸ்னஸஸ் என்ன சர்வீஸ் பண்ணுதுன்னு அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடும். எக்ஸாம்பிள், பிரைமரி கேட்டகரி ஹாஸ்பிட்டல்னு வச்சா அது ரொம்ப ப்ராடாக இருக்கும். பட் டென்டல் கிளினிக், காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட், பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சா கரெக்ட் ஆடியன்ஸ்க்கு ஷோ ஆகும். ஸோ ரிமெம்பர், ராங் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு ராங் ரேங்கிங். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், வெப்சைட் சப்போர்ட். மோஸ்ட் பீப்புள் நினச்சிக்கிறாங்க கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மட்டும் இருந்தால் போதும்னு. பட் கூகுள் உங்கள் வெப்சைட்டையும் செக் பண்ணும். எக்ஸாம்பிள், பெஸ்ட் சலூன் இன் சென்னை, ஏசி சர்வீஸ் இன் கோயம்புத்தூர், டென்டல் கிளினிக் நியர் மீ. இந்த கீவேர்ட்ஸ் நேச்சுரலாகவே உங்கள் வெப்சைட்டில், சர்வீஸ் பேஜில், பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, வெப்சைட்டில் கூகுள் மேப்பை எம்பர்ட் பண்ணுங்கள், டெடிகேட்டடான சர்வீஸ் பேஜ் கிரியேட் பண்ணுங்கள், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பிகாஸ் வெப்சைட் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூகுள் மேப் ரேங்கிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ரிவ்யூஸ் கூகுள் மேப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான ரேங்கிங் ஃபேக்டர். பட் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் 100 ரிவ்யூஸ் வாங்கினா கூகுளுக்கு சஸ்பீஷியஸாக தெரியும். கூகுள் ப்ரிஃபர்ஸ் ரியல் ரிவ்யூஸ், கன்சிஸ்டன்ட் ரிவ்யூஸ், வீக்லி க்ரோத். எக்ஸாம்பிள், எவ்ரி வீக் 2 to 3 ரிவ்யூஸ் வாங்கினாலும் அது ஸ்ட்ராங்கான சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் ரிவ்யூக்கு எப்போவுமே ரிப்ளை பண்ணுங்கள், அது ப்ரொஃபஷனலாகவும் ஆக்டிவிட்டியாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ ரிமெம்பர், 2 to 3 வீக்லி ரிவ்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ஃபேக் ரிவ்யூஸ். நெக்ஸ்ட்டு, ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்ட். கூகுள் ஆக்டிவ் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஆஃபீஸ் ஃபோட்டோஸ், டீம் ஃபோட்டோஸ், சர்வீஸ் ஃபோட்டோஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். ஒன் டைம் பல்க் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். வீக்லி 2 போஸ்ட் ஆச்சு போடுங்க. ஆஃபர்ஸ், டிப்ஸ், ஃபெஸ்டிவல் விஷஸ், நியூ சர்வீசஸ்னு நீங்கள் டிஃபர் பண்ணி போஸ்டர்ஸ் போடலாம். பிகாஸ் இன்ஆக்டிவ் ப்ரொஃபைலை ஸ்லோலி ரேங்கிங் லூஸ் பண்ணும். கூகுள் இன்னும் ஒரு திங்கை டீப்பாக செக் பண்ணும். பீப்புள் உங்கள் ப்ரொஃபைலோட இன்டராக்ட் பண்ணுறாங்களா? எக்ஸாம்பிள், வெப்சைட் கிளிக் பண்ணுறாங்களா, கால்ஸ், டைரக்ஷன் கிளிக் பண்ணுறாங்களா, புக்கிங் ஆக்ஷன் நடக்குதா? இந்த என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூகுளுக்கு சிக்னல் போகும். இதுதான் பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பர் சிடிஏ இருக்கணும். நெக்ஸ்ட்டு, பிஸ்னஸ் லிஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். கூகுளோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும்னா உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வேறு வெப்சைட்லையும் சேமாக இருக்கணும். எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட், இந்த மாதிரியான பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்டில் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ப்ரொஃபைலை செட்டப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. வீக்லி அப்டேட் பண்ணுங்கள், நியூ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுங்கள், ரிவ்யூஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்கள், ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கூகுள் மேப்பிங்கோட ரேங்கிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ரிலவன்ஸ், ட்ரஸ்ட், ஆக்டிவிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் அத்தாரிட்டி, நாட் ஜஸ்ட் அ லக். மோஸ்ட் பிஸ்னஸஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே லீவ் பண்ணிடுறாங்க. பட் ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணுங்கள், கூகுள் மேப்பில் ஸ்ட்ராங் ரேங்கிங்கை பில்ட் பண்ண முடியும். அண்ட் ரிமெம்பர், பீப்புள் ஆல்ரெடி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஸ்டின் என்னென்னா, அவங்க உங்கள் பிஸ்னஸை பார்க்குறாங்களா இல்லை உங்கள் காம்படிட்டரையா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் பிஸ்னஸ் என்ன டைப்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ see you in the next video.